கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். கடந்த நாட்களிலே நாம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் அடைவதற்கான தடைகளை குறித்து நாம் பார்த்தோம். வறுமை வருவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வறுமை போக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே எல்லாரும் இத வாழ்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் கடந்து போக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதானங்க? அப்படிதானே? இருக்கிற இந்த நிலையிலிருந்து கொஞ்சம் என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு நாம் போகணும். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே முன்னேறுவதற்கான முயற்சிகள் தான் இன்றைக்கு எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிறது. அப்போ நாம் இந்த உலகத்திலே வறுமை என்பது ஒரு மனிதனுடைய மோசமான ஒரு நிலைமை. எதை வேணாலும் மனிதன் தாங்கிக் கொள்ளுகிறான், வியாதியோடு கூட வாழ்ந்துட்டே இருக்கிறான். ஆனால் வறுமையிலே வாழ்வது என்பது அது சாத்தியமான ஒரு காரியம் அல்ல. வறுமை என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சரீர பிரகாரமான இந்த உலகத்திலே நமக்கு அடிப்படை தேவைகள் இல்லாமல் இருக்கிறதும் வறுமைதான். அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அடிப்படை தேவைகள் இல்லாமல் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர முடியாமல் இருக்கிற அநேகரை நம்மால் பார்க்க முடியும். அதில் நாமும் கூட அனுபவ ரீதியாக நம்ம பார்த்திருப்போம். ஆகையினாலே இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? என்ன செய்யணும்? நாம தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நாளைக்கு அப்படிதான் நினைப்போம். அந்த நாளை விட அடுத்த நாள் நமக்கு நல்லா இருந்தா பரவாயில்ல, அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆகையினாலே நாம் இந்த வறுமையை நாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். ஆகையினாலே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எங்களுக்கு என்ன செய்தீர்கள்? ஆகாரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு தாகம் தீர்த்தீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வறுமை நமக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு எப்படி கொடுக்கிறவராக இருந்தாரோ அதுபோல நாமும் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மை குறித்து ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார் என்பதை தான் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அவருடைய சாயலாக நாம் இருக்கிறபடியினால் அவர் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராயும் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நன்மை என்பது ஏதோ ஒன்று அல்ல. இந்த உலகத்திலே மனிதர்கள் தேவை உள்ளவர்களை சந்தித்து தேவைகளை நாம் பூர்த்தி செய்யும் போது, நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு செய்யும் போது அது ஆண்டவருக்கே செய்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது ஏதோ பாட்டு பாடுவதோ, என்ன மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணுவதோ, அல்லது ஏதாவது ஒரு ஜெபம் பண்ணுவதோ, இதைத்தான் ஊழியம் என்று இன்றைக்கு அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஊழியத்திலே ஒரு பகுதி. ஆண்டவரும் இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார். அவர் நன்மை செய்தார். ஆமென். பிசாசுகளை விரட்டினார். அநேகருக்கு ஆலோசனை சொன்னார். கடந்த நாட்களே நாம் பார்த்தோம். சங்கீதம் 146வது அதிகாரத்திலே அவர் என்ன மாதிரிலாம் ஊழியம் பண்ணினார் என்று சொல்லி மீண்டும் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
சங்கீதம் 146 அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை அவர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை அவர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியை என்ன செய்கிறார்? ஆமா, இங்கே பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஊழியம் என்பது ஏதோ ஒரு டிராக்ஸ் கொடுக்கிறது, நம்ம வந்து பிரசங்கம் பண்றது, பாட்டு பாடுறது, அதுதான் இல்லை. ஆண்டவர் நன்மை செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்தால்தான் நமக்கு நன்மை பலனாக வரும். ஆமென், ஹல்லேலூயா. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகினாலே அன்பானவர்களே, நாம் முதலாவது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியரில் ஒருவருக்கு என்ன செய்தீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி. அவர் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். நாமும் என்ன செய்ய வேண்டும்? பசியா இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணும்? ஆகாரம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வறுமைகள் ஒழியும். இல்லைன்னா வறுமை என்ன செய்யாது? ஒழியாது. இரண்டாவதாக நாம் கடினமாக உழைக்க வேண்டும். நீதிமொழியின் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே உழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய பேர் இன்னும் பல துறைகளிலே வேலை செய்யறாங்க. நம்ம அரசாங்கத்துல போலீஸ் துறை இருக்கிறது, பொதுப்பணித்துறை இருக்கிறது, மற்றும் கிராம பஞ்சாயத்து இருக்கிறது, நகராட்சி இருக்கிறது. இப்படி நிறைய துறைகள் இருக்கிறது. மருத்துவத்துறை இருக்கிறது, அதே மாதிரி கல்வித்துறை இருக்கிறது, போக்குவரத்து துறை இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் கடினமாக உழைக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய கடமையை நன்றாக செய்கிறார்களோ அவர்கள ப்ரமோஷன்ல போயிடுறாங்க. அவங்கள எங்க போறாங்க? ப்ரமோஷன்ல போயிடுறாங்க. ஆனா போனதுல இருந்து அப்படியே கடமைக்காக வேலை செய்யறவங்கள பாத்தீங்க அப்படின்னா, சாகிற வரைக்கும் ப்ரமோஷன் இல்லாம என்ன பண்றாங்க? அதே வாழ்க்கை அதிலேயே முடிஞ்சு போயிடும். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எனக்கோ ஒரு நாள் உன்னை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் சுறுசுறுப்பாக நாம் இருக்க வேண்டும். சோம்பலாக வேலை செய்யக்கூடாது. சோம்பல் தூங்கி விழ பண்ணும் அப்படின்னு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் ஒரு 80 வருஷம் அப்படின்னு பைபிள் சொல்லி இருக்குது, பலத்தின் மிகுதியினால் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தூங்குறான்னா 40 வருஷம் தூங்கி அவனுடைய காலம் முடிஞ்சு போகுது. 8 மணி நேரம் தூங்கினா என்ன ஆகும்? 80 வருஷத்துல 8 மணி நேரம் 24 மூணாவது வகுத்தா என்ன ஆகும்? 30 வருஷம். எவ்வளோ சொல்லுங்க? எத்தனை வருஷம் தூங்கிடுறோம் சொல்லுங்க? ஆமா. இப்போ நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் என்ன பண்றது இல்ல, யோசிக்கிறதே கிடையாது. ஆகையினாலே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது இதெல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணும்? சிந்திக்கணும். அப்ப இங்க என்ன சொல்லி இருக்குன்னா, நமக்கு ஏழையாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சோம்பல். நாம் சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் என்று சொல்லி இருக்கிறது. நாம் சோம்பல் கையால் வேலை செய்யாமல் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சுறுசுறுப்பா செய்யணும். என்ன செய்யணும்? ஆமா. 1 மணி நேரத்து வேலையை 3 மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டு செய்யறதை விட 1 மணி நேரத்துல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடு. அப்பதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா வேற எது கிடைச்சாலும் இப்படியே செஞ்சினா என்ன ஆகும்?
ஒரு வெறி நாய் துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து அந்த ரோட்டுக்கு போகணும்னா நடந்து போனா எவ்வளவு நேரம் ஆகும்? 7 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறாரு. 7 நிமிஷம் ஆகுமா அந்த ரோட்டுக்கு போறதுக்கு? இதான் சோம்பேறித்தனமா நடக்கிறது. ஒரு 3 நிமிஷத்துல என்ன பண்ணலாம்? போயிடலாம். ஒரு வெறி நாய் துரத்துதுன்னு வச்சுக்கோங்க, 3 நிமிஷத்துல போனீங்கன்னா என்ன ஆகுவீங்க? கடிச்சு ரத்தம் வடிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்புறம் 1 மாசத்துக்கு என்ன பண்ணும்? ஊசி போட வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்ப அந்த மாதிரி நினைச்சுக்கணும். நாம் இந்த உலகம் சீக்கிரமாக கடந்து போகிறது. இப்பதான் கிறிஸ்துமஸ் போன மாதிரி தெரியுது. இன்னும் 2 மாசம் இருக்கு. எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சுறுசுறுப்பா வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டே இருப்பாரு. சும்மா நம்ம அப்படியே சரி எப்படியாவது நேரத்தை கடத்தணும், இந்த நாளை போக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேலை செஞ்சோம்னா கண்டிப்பா என்ன செய்யாது? நம்ம வறுமை போகாது. நீதிமொழியின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நாம் உழைப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள். ஆமா, ஜாக்கிரதை உடையவனுடைய நினைவுகள் அவனை எங்க கொண்டு போகுமா? செல்வத்திற்கு கொண்டு போகும். ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னா தயாராக இருப்பது. ஜாக்கிரதையா இருக்கிறது என்னது சொல்லுங்க? நீங்க இருந்து போகும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா போப்பா, வண்டிக்காரெல்லாம் தாறுமாறா ஓட்டிட்டு வரான் அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். ஜாக்கிரதை அப்படின்னு என்னது? ஆமா, விபத்து வரும், அதற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோட போக வேண்டும். ஆமென். யார் எப்படி வண்டி ஓட்டுவாங்கன்னு தெரியாது, யார் எப்படி நடப்பாங்க அப்படின்னு தெரியாது. நாம போயிட்டே தான் இருப்போம், ஆனா குறுக்கால வந்து என்ன பண்ணுவாங்க? விழுந்துருவாங்க, சொல்ல முடியாது. அப்போ ஜாக்கிரதை என்று சொன்னால் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த வேலை கிடைச்சாலும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அந்த வேலை கிடைச்சாதான் செய்வாங்க, இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில வறுமை வரும். நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும்? வறுமை வரும். ஏதோ ஒரு வேலை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், 6 நாள் வேலை செய்ய சொல்லி இருக்கிறார். என் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைச்சாலும் சரி, அல்லது நான் எனக்கு தெரியாத வேலை கிடைச்சாலும் சரி, அதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் அவனுக்கு என்ன பண்ணுமா? செல்வத்தை உண்டாக்கும். ஆமென். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும், இன்னொன்று எந்த வேலை கிடைச்சாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பை எங்க கொண்டு போய் போட்டாலும் அவன் வேலை செய்யறான். ஒரே வேலை இல்ல யோசேப்புடைய வேலை. மாடு மேய்க்க போட்டாங்க, மாட்டை வச்சுட்டு இருந்தான். கொண்டு போய் போத்திபார் வீட்டுல போட்டு வீட்டு வேலையெல்லாம் கவனிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஜெயில போட்டு யாரெல்லாம் கஷ்டமாக்குறாங்களோ அவங்க எல்லாம் விசாரிப்பான், அதை அவன் செஞ்சிட்டு இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் ப்ரமோஷனை கொடுத்துட்டு அடுத்தது அவன் வந்து அங்க எகிப்து தேசத்துக்கு ஜனாதிபதி ஆயிட்டான். உயர்வு சும்மா வராது. எங்க போனாலும் சரி நம்முடைய வேலையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழியின் புத்தகத்துல 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், வஞ்சனையாய் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். ஹல்லேலூயா. 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 மற்றவர்கள் பாதிக்கப்படுற மாதிரி நம்ம
பணம் சம்பாதிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுவானா? சொல்லுங்க, வஞ்சனையாய் சேர்த்த பொருள் என்ன ஆயிடும்? குறைஞ்சு போயிடும். சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பணம் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, ஆனா மாசம் 5000 ரூபாய் சம்பாதிச்ச போது எப்படி இருந்ததோ இந்த 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது எப்படிதான் இருக்குது? ஒண்ணுமே இல்லை. 5000 ரூபாய் சம்பாதிக்கும் போதும் மிச்சம் இல்லை, 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் போதும் மிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நேர்மையாக நாம் சம்பாதிக்க வேண்டும். ஆமென். நேர்மையா சம்பாதிக்கிறது அப்படின்னு சொன்னா, எனக்கு நான் கூலி வேலை தான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாலும் அதிலே நேர்மை இருக்க வேண்டும். ஆமென். நேரத்தை கடத்தக்கூடாது. சாப்பாட்டு நேரம்னா சாப்பாட்டு நேரம், மற்ற நேரத்துல அவங்க சொல்லி செய்யறதில்ல, நம்மளே செய்யணும். ஆமென். இதை செய் அதை செய்யன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே என்ன பண்ணுவோம்? நமக்கு கொடுத்த அந்த டார்கெட்டை விட அதிகமா வந்தாலும் பரவாயில்ல, செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய செல்வம் பெருகும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கடமை உணர்ச்சியோடு நான் செய்ய வேண்டும். யார் பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி வியாபாரம் செய்யறேன்னா வியாபாரம் செய்யும் போது நேர்மையாக அதை செய்ய வேண்டும். ஒரு 20% லாபம் வச்சா போதும். எனக்கு சகாயமா ஒரு 15 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் 10 ரூபாய்க்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்யலாம்? ஒரு 2 ரூபாய் லாபம் வச்சு 13 ரூபாய்க்கு கொடுக்கலாம் தாராளமா. நிறைய பேர் வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துதல் தான் நமக்கு ஆசீர்வாதமா வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் அவங்க விருத்தி அடைஞ்சதுக்கு காரணம் இயேசுவை கும்பிட்டதுனால கூட கிடையாது. வாரியதைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுக்கல பொழுது உங்களுக்கு நம்மை விட, கிறிஸ்தவனை விட இந்துவா இருக்கிறவன், மற்ற மதத்தை சார்ந்தவன் நிறைய பேரு மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிறான். நமக்கே ஆச்சரியமா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்யறான்? தர்மம் கொடுக்குறாங்க. என்ன செய்யறான்? சொல்லுங்க, என்ன கொடுக்குறான்? தர்மம் கொடுக்க. நீங்க உலகத்துல பாருங்களேன், எங்க பார்த்தாலும் என்ன பண்றாங்க? தர்மம் கொடுக்குறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லி. தர்மம் என்ன செய்யும்? தலை காக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே அந்த ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்றாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவன் யாரா இருந்தானே, இந்துவா இருந்தானே, கிறிஸ்டியனா இருந்தானே, முஸ்லீமா இருந்தானே, அவன் யாரா இருந்தா என்ன, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நேர்மையாக நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. வேலை செஞ்சாலும் அந்த வேலையை சரியாக செய்ய வேண்டும். அதான் நேர்மை. ஒரு வியாபாரம் பண்ணாலும் அந்த வியாபாரத்தை என்ன செய்யணும்? நேர்மையாக செய்யணும். அல்லது நாம் வேற யாருக்காவது விற்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அநியாயத்துக்கு விற்கக்கூடாது. மற்றவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை விட குறைச்சு கொடுக்குறாங்க, தப்பு இல்லை. அவங்க 30% லாபம் வைக்கிறாங்கன்னா நம்ம 20% லாபம் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் நிச்சயமாக அந்த எண்ணத்தோடு நாம் செய்யும் போது அவர் நம்மை விருத்தி அடைய செய்வார். ஆமென். நீதிமொழியின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இருந்தாலும் ஆமா, அநியாயம் பண்ணி சில பேர் பணக்காரன் ஆகுறாங்க, நாமளும் அந்த மாதிரி செய்யலாம் நினைக்க கூடாது. வேதம் நமக்கு சொல்லுகிறது. மீண்டும் வாசிக்கலாம். ஆமா, ரெண்டு வழியில நடக்கிறவன் யாரு? நேர்மையாவும் சம்பாதிப்பான், அநியாயமாகவும் ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆமா கிடைக்குது, அதான் அவங்ககிட்ட புடுங்கலாம் அப்படின்னு அவன் பணக்காரனா இருக்கிறான், அல்லது அவங்ககிட்ட கேட்டா கிடைச்சிரும் அப்படிங்கிற எண்ணம் தான் அடிச்சு நவுத்தி இப்படிலாம் கிடைச்சத சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறவன் அவன் பணக்காரனா இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் எப்படிப்பட்டவனா? அவனை விட இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால
நம்ம அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், அவன் அப்படி சம்பாதிக்கிறான், இவன் இப்படி சம்பாதிக்கிறான்னு சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படி செய்யக்கூடாது. ஒரு தொழில் அப்படின்னா அந்த தொழிலுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது, அதை நாம் பின்பற்ற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே 23ஆம் அதிகாரம் நீதிமொழியில 30ஆம் வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் என்ன பண்ணுவான்? பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உண்மையாக நேர்மையாக நாம் இருக்க வேண்டும். வேலைக்கு போனாலும் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். வியாபாரம் பண்ணாலும் அதுல உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அப்பதான் நம்முடைய வறுமைகள் ஒழியும். ஆமென். சில பேர் வறுமையின் காரணமாக எப்படியாவது சம்பாதிச்சிடலாம், எப்படியாவது சீக்கிரமா சம்பாதிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து அந்த எண்ணத்துக்கு நாம் போக வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார். ஆமென். இந்த உலகத்துல சகல ஜாதிகளையும் மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அதனால நாம் எப்பொழுதுமே மேல போகணும், வசதியாகணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் பரிசுத்தத்திலே வசதியாக இருக்க வேண்டும். ஆமென். உண்மையிலே வசதியாக இருக்க வேண்டும், நீதியிலே வசதியாக இருக்க வேண்டும். இதுல நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் 2 கொரிந்தியர். என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் எப்படி இருக்காராம்? பிரியமாக இருக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. வாரி இறைக்கிறது அப்படின்னா என்னது? கணக்கு பார்க்காம கொடுக்கிறது, அவ்வளவுதான். எப்படி கொடுக்கிறது? கணக்கு பார்க்காம கொடுக்கிறது. சில பேர் சாப்பாடு போடும்போது கூட கணக்கு பார்த்து சாப்பாடு போடுறாங்க. ரொம்ப நண்பர்களுக்கு ஒரு மாதிரி, மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி, பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி, கணவனுக்கு ஒரு மாதிரி, மனைவிக்கு ஒரு மாதிரி. இப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்துல சாதாரண விஷயத்துல கூட வித்தியாசமாக ஒரு சாப்பாட்டு விஷயத்துல கூட அந்த மாதிரி நடக்குது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கணக்கு பார்க்காம நம்ம கொடுத்துட்டே இருக்கும். ஆமென். வாரி இறைப்பது என்பது இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, தசம பாகம் அப்படிங்கிறதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்துலதான் 10ல் 1 தான் தசம பாகம். புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே மொத்தத்தையும், அதான் மிச்சம் எவ்வளவு இருக்குதோ அதெல்லாம் கொடுத்துறதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய கொடுக்கிற விஷயம். ஏன் அப்படின்னா 1ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சொத்தெல்லாம் வித்துட்டு வந்து பொதுவா வச்சு சாப்பிட்டாங்களாம். ஆகையினாலே இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் வசதி ஆகணும்னா செய்ய வேண்டியதை செய்யறது இல்லை, ஏதோ சிக்கனம் பண்ணி வசதி ஆகலாம் நினைக்கிறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி மட்டும் நினைச்சிடாதீங்க. சிக்கனம் பண்ணீங்கன்னா அவங்களுடைய தரித்திரம் உங்களை விட்டு போகாது. சிக்கனம் வேணும் தான், அதையும் ஆண்டவர் சொல்றாரு. சிக்கனமா இருக்கணும்னு சொல்றாரு. கொடுப்பதிலே கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. உனக்கு சிக்கனம் பண்ணு, ஆனா கஞ்சத்தனம் பண்ணாரு. சிக்கனம் என்பது சரியாக செய்வது. சிக்கனம்ங்கிறது என்னது? தேவைக்கு செய்வது. அது பேர் தான் சிக்கனம். இப்போ ஒரு வீட்டில் வந்து 1 கிலோ அரிசி ஆக்குறோம் அப்படின்னு சொன்னா, அதுல தினந்தோறும் ஒரு 200 கிராம் அரிசி குறைச்சிக்கிட்டு ஆக்குறது பேரு கஞ்சத்தனம். என்னது? கஞ்சத்தனம். 1 கிலோ அரிசி ஆக்குனா ஓகே, எல்லாரும் சாப்பிட்டு ஒரு ஆளுக்கு சோறு மிச்சம் இருக்கும், யாராவது வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்ல. அந்த ஒரு ஆள் சோறையும் என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிடலாம். ஒரு 200 கிராம் அரிசி குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன்.
அன்னைக்கு திடீர்னு யாராவது ஒருத்தர் வருவாங்க. அப்ப என்ன ஆகாது? கஷ்டமா இருக்கும். அப்போ எப்பொழுதுமே ஆண்டவர் மிச்சம் தான் வச்சார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால அளவுக்கு மீறி ஒரு 2 நாள் சோறு மிச்சம் ஆகுதுன்னா கண்டிப்பா 200 கிராம் குறைச்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே ஆசீர்வாதமானதுதான். ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே என்னதான்? அது அவர் நம்மை ஆசீர்வதித்ததனால் வந்ததுதான். அந்த ஆசீர்வாதத்தை நாம் துச்சமாக எண்ணக்கூடாது. ஆகினாலே நாம் கொடுக்கிறதிலே தாராளமாக கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஏன் சில பேருடைய வாழ்க்கையில அவர்கள் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குது? காரணம் என்னன்னா கொடுக்கிறது கிடையாது. என்ன பண்றது இல்ல? கொடுக்கிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே தரித்திரம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், நீ கர்த்தருக்கு கொடுத்தால் அவர் வானத்தின் பலகனியை தேர்ந்த இடமில்லாமல் போக மாட்டேன்னு செய்வார், ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனால் சோதித்து பார் அப்படின்றாரு. ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு நம்மளாம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்லாம் கொடுக்க கூடாது. கர்த்தர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட கொடுக்கிறது பேரு அது சரியானது அல்ல. ஒருத்தருக்கு நாம உதவி செய்யறோம்னா கைமாறு கருதாமல் செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் கொடுப்பாங்கிறதுனால கொடுக்காதீங்க, கொடுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு கொடுத்த கர்த்தர் அவர்களுக்கும் கொடுக்க முடியும். உனக்கு கொடுத்த கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? உனக்கு கல்வியை கொடுத்த ஆண்டவர் அவர்களுக்கும் கொடுக்க முடியும். உனக்கு செல்வத்தை கொடுத்த ஆண்டவர் அவர்களுக்கும் கொடுக்க முடியும். உன்னை உயர்த்தின ஆண்டவர் அவர்களை உயர்த்த முடியும். ஆனால் எனக்கு ஏன் என் முன்னால் அப்படி இருக்குன்னு சொன்னா, இயேசுவை போல நான் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆமென். இயேசு கணக்கு பார்க்காமல் கொடுத்தார். இயேசு கணக்கு பார்க்காம கொடுத்தார். 5 அப்பங்கள் 2 மீனை 5000 பேர் சாப்பிட்டு என்ன பண்ணாங்களா? மிச்சம் அவங்க 12 கூட நிறைய அவங்க எடுத்தாங்களாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே கணக்கு பார்த்து செய்யறதுனாலதான் ஆண்டவரும் நமக்கு கணக்கு பார்த்தே கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படி அல்ல அன்பானவர்களே. நமக்கு இருக்கா, சரி மிச்சம் இருக்கா, அதை யாருக்காவது கொடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு மிச்சம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதானி அம்பானிக்கே மிச்சம் கிடையாது. ஏன்னா அவனுக்கே கோடிக்கணக்கா என்ன இருக்கு? கடன் இருக்கு. எல்லாருமே அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க. நம்மளும் அப்படிதான். சில பேர் இப்படி சொல்றாங்க, இல்லைங்க எங்கேயாவது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினாதாங்க அதை கட்டி முடிச்சு என்ன பண்ண முடியும், காசு சேர்த்து வாங்கலாம்னா இந்த காலத்துல முடியாதுங்க, அதெல்லாம் என்னால முடியாது. அதனால நான் என்ன பண்ணோம், வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும், நானே கடன் வாங்கிடணும், அப்பதான் கட்டி அதுக்காகவாது வேலைக்கு போகணும். இப்படி எல்லாம் சில திங்கிங் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தாராளமாக இருந்து பழக வேண்டும். ஆமென். அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விருத்தி அடையணும்னா இறைக்கணுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாம் கணக்கு பார்த்து கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கணக்கு பார்த்து நமக்கு கொடுக்கறது இல்லை. ஆமென். கணக்கு பார்த்துருந்தாருன்னா நம்ம எல்லாம் இருப்போமா? சொல்லுங்க, இன்னைக்கு இருப்போமா? ஆண்டவர் நம்ம கணக்கு பார்த்துருந்தாருன்னா இல்லை. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடுகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவர் இப்படிப்பட்ட பலியின் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று சொன்னால், நான் தான தர்மம் பண்ண
வேண்டும். நாம் என்ன தான தர்மம் பண்ண வேண்டும். தான தர்மம் அப்படின்னு என்ன? நம்ம ஊர்ல இப்படியெல்லாம் ஒரு ஒரு அது பழமொழியா என்ன அப்படின்னு சொல்ல, தர்மம் பண்ணாலும் தானம் பண்ணாலும் கணக்கு வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சில பேர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இயேசுநாதருடைய கோட்பாடு அதுக்கு ஆப்போசிட் ஆனது. யார இயேசுநாதர் பாராட்டி பேசினார் அப்படின்னா, தனக்கு வச்சுக்கிட்டு போட்டவங்களை எல்லாம் பாராட்டல. அவர் காணிக்கை பெட்டியின் அருகாமையிலே நின்னார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அங்கே செல்வந்தர்கள் எல்லாம் வெள்ளியும் பொண்ணும் கொண்டு வந்து என்ன போட்டாங்க? காணிக்கை பெட்டியில போட்டாங்கன்னு. ஒரு விதவை தன்னுடைய வாழ்க்கைக்காக 2 காசை வச்சிருந்தாங்க. அந்த 2 காசையும் போட்டாங்க. ஆண்டவர் வெள்ளியும் பொண்ணும் போட்டவர்களை நல்லவர்கள், அவர்கள் வல்லவர்கள், சிறந்தவர்கள் என்று சொல்லவில்லை. அந்த 2 தனக்கு உண்டான எல்லாத்தையும் போட்டா பத்தியா, அவ்வளவுதான் கர்த்தர் பாராட்டினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, யோசிக்க கூடாது. நான் இன்னைக்கு ஒரு ஏழையை பார்க்கிறேன், நாளைக்கு பாப்பனா இல்லையான்னு தெரியாது. இன்னைக்கு ஒருத்தருடைய வாழ்க்கை சூழ்நிலையை பார்க்கிறேன், நாளைக்கு பாப்பனா பார்க்க மாட்டேனான்னு தெரியாது. ஆனால் அப்ப என்ன இருக்கோ அதை நான் கொடுத்து பழக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நான் தான தர்மம் பண்ணுவதை ஆண்டவர் விரும்புகிறார். வாழ்க்கையில எப்பொழுதுமே நாம் மற்றவர்களுக்காக வாழ்கிறோம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே அதே நேரத்தில் நம்மை ஆண்டவர் அப்படி விட்டுற மாட்டார். அப்படி சும்மா நம்ம அப்படியே பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒருவனுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். அவங்களுக்கு அது தகுதியா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் அவங்க என்ன கிடையாது, வறுமையில இருக்கிறவங்க கிடையாது. அவங்களுக்கு நிறைய இருக்குது. நீங்க நிறைய செய்தியில பார்த்திருப்பீங்க. சாகும்போது 5 லட்சம், 10 லட்சம், 2 லட்சம், 25,000, 50,000, 2 லட்சம் இப்படி எல்லாம் வச்சுட்டு தான் பிச்சைக்காரன் செத்துருக்கான். தெருவில் அவன் செத்த போது அவனை எடுத்து அடக்கம் பண்ண போனா பையில கட்டுக்கட்டா இருக்குது பணம். அவங்க எல்லாம் வறுமையில இருக்கிறவங்க ஏழைகள் அல்ல. நம்ம சாதாரணமா இன்னைக்கு நிறைய ஏழைகள் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. நீங்க அவங்க வீட்டுக்கு போனாதான் உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் கௌரவமா இருக்கிறாங்க. அடுத்தவங்ககிட்ட கடன் கேட்டா, அடுத்தவங்ககிட்ட போய் சாப்பாட்டுக்கு கேட்டா கௌரவம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினியாய் படுக்கிற எவ்வளவோ பேர்களை நான் பார்க்கிறேன். எவ்வளவு பேரை நம்மளால பார்க்க முடிகிறது. அதனால நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஜெபிக்க வேண்டும். நீங்க ஏழைகளுக்காக ஜெபிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஏழைகளை உங்ககிட்ட காட்டுவார். தினந்தோறும் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று 41ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. தினந்தோறும் இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, தினந்தோறும் நீங்கள் ஏழைகளை நேசிக்கிறதா இருந்தால் தினந்தோறும் உங்க பிள்ளைகளுக்கு தினந்தோறும் ஒரு உண்டியல்ல காசு போடுற ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொடுங்க. தினந்தோறும் 2 ரூபாயா, 5 ரூபாயா, 1 ரூபாயா, என்ன கிடைக்குதோ அதை போடுங்க. அதுதான் ஏழைகளை நினைப்பது. ஆமென். நமக்காக அரிசி தீர்ந்து போச்சான்னு தினமும் பாக்குறோம்ல, பாக்குறோமா பாக்கலையாங்க? 5 கிலோ அரிசி இருக்கும் போது அரிசி இல்லைன்னு சொல்லுவோம் வீட்டையா கிட்ட. ஏன்னா அவர் வாங்கிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகும். முன்கூட்டியே என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். அப்போ அது மாதிரி நான் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். நான் மற்றவர்களை நான் பட்டினி இல்லாமல் பசி இல்லாமல் அவர்களை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்காக நான் தினந்தோறும் எதையாவது செய்யணும். ஆமென். ஆண்டவர் அதுலதான் பிரியமா இருக்கிறார். ஆமென். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்ன செய்யாதீங்க, மறக்காதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழியின் புத்தகம் 11வது அதிகாரத்துல நாம் 24வது வசனத்தை வாசித்தால், வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பிசினித்தனம் பண்ணா வறுமை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறவர், நாமும் அள்ளி கொடுக்க வேண்டும். நம்ம கிள்ளி கொடுத்தோம்னா ஆண்டவர் நமக்கு தான் எப்படிதான் சொல்லுவாரு, ஆமா, எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அங்கே அவர் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். நீங்க என்ன மாதிரி உங்களுடைய மனம் இருக்கிறதோ அதான் உங்களுடைய வாழ்க்கை. கொடுத்தாதான் கர்த்தர் கொடுப்பார், கொடுக்கலன்னா கர்த்தர் நிச்சயமா தர மாட்டார். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பெருமைக்காக கொடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. யாரெல்லாம் பாராட்டுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. தயவு செய்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்தோட உங்களுடைய பலன் முடிஞ்சு போச்சு. நீங்க கொடுத்தத இவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா, உங்களுக்கு இந்த பலன் இங்கோட முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன எண்ணம்னா கொடுத்தாங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்துல கொடுப்பாங்க. தயவு செய்து நீங்க அப்படி நினைச்சு கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அது இந்த உலகத்துல பலன் உண்டு. இந்த உலகத்திலே உனக்கு இந்த உலகத்துல பலன் உண்டு, ஆனால் அங்க இல்லாம போயிடும். அங்க உனக்கு பலன் அங்கேயும் வேணும்னா நீ கொடுப்பது யாருக்கு என்ன அப்படின்னு தெரியாம நீ கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு இங்கேயும் பலனை தருவார், அங்கேயும் பலனை தருவார். இங்க சொல்லணும்னு கொடுத்தீங்கன்னா நீ என்ன கொடுக்குறியோ அதை ஆண்டவர் திருப்பி உனக்கு தந்துருவார். ஆமென். தராமலாம் போக மாட்டார், தந்துருவார். ஆனா இந்த உலக ஆசீர்வாதத்தோடு நின்று போயிடும். ஆனால் மறுமையிலே அதற்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போய்விடும். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்றோமோ அதான் நம்முடைய வாழ்க்கையில. இது வரைக்கும் நான் எவ்வளவு வசதியா இருக்கிறேனோ அவ்வளவா நான் கொடுத்திருக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளவா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன். நான் கொடுத்த அளவுக்கு தான் ஆண்டவர் எனக்கு கொடுக்க முடியும். நீங்க நிறைய பேரு தசம பாகத்தை கூட காணிக்கைக்கெல்லாம் அதுலயே காசு எடுத்துக்கிட்டு என்ன பண்றது? தசம பாகத்தை கை அப்படி தசம பாகம்னு சொல்லி தயவு செய்து புதிய ஏற்பாட்டுல நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, அதாவது நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை 100 மடங்காக கர்த்தர் தருவார். ஆமென். காணிக்கையாக கொடுத்தாலும் அதை 100 மடங்காக தருவார். நீங்க தசம பாகம் கொடுத்தாலும் அதை 100 மடங்கு தருவார். ஆண்டவர் இயேசு நீ எந்த அளவில் அளக்கிறீங்களோ அந்த அளவிலே உங்களுக்கு கர்த்தர் அளப்பார். ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நீங்கள் தான தர்மம் பண்ணுவதை ஆண்டவர் விரும்புகிறார். நன்மை செய்வதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாதான் நீங்க கொடுக்க முடியும். கொடுக்காத கேட்பாரா ஆண்டவர்? சொல்லுங்க சொல்லுங்க, கேட்பாரா? ஹலோ, அப்படியே பக்கத்தில் உங்க முகத்தை பார்த்தோம் கைப்பிடி சொல்லுங்க. கொடுக்காத ஆண்டவர் கேட்பாரா? கொடுக்காத கேட்டா என்ன அர்த்தம்? திருடுங்கன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவர் திருட சொல்றவரா? சொல்லுங்க. கொடுக்காத கொடுத்தா கொடுக்காத குடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ படிச்சுட்டா பையன் வீட்டுல இருக்கிறான், டேய் சம்பளம் கொண்டுடா, என்ன பண்ணுவியோ தெரியாது, மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் கொடு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? ஆமா, வேலைக்கு போனாதான் கொடுக்க முடியும். இப்ப யாரு என்ன பண்ண மாட்டான்? வேலை தர மாட்டான். ஆனா வேலை தர்றதுக்கு ஒருத்தன் காத்துட்டு இருக்கிறான். யாரு? அடிதடி சண்டை, வாடா அங்க போலாம், ஒரு கட்ட பஞ்சாயத்து, அங்க பணம் கிடைக்கும், 10,000 ரூபாய் உங்க அப்பா மூஞ்சில தூக்கி எறிடா அப்படிங்கிறதுக்கு ஆள் இருக்குது. இப்ப இதுவும் வேலைதான். இதுவும் என்னதான் இது? சொல்லுங்க. இப்ப ஏசுநாதர் நம்மகிட்ட கொடுக்காம கேட்டாருன்னா இப்படிதான் நாம திருட வேண்டியதுதான், இல்லைன்னா மோசடி பண்ண வேண்டியதுதான். ஆண்டவர் உனக்கு ஒழுங்கா ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாருன்னா அதுல என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும். ஆமென்.
தர்மம் பண்ணுங்கிற எண்ணம் வரணும். என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல ஒரு 10%, ஒரு 5%, ஒரு 20%, என்ன உன்னால முடியும். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்தா கூட பத்துமா? ஹலோ சொல்லுங்க, என்ன பெருமளைய 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்தா சரியா போகுமா? ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிடுவோம் நம்ம. அதாவது நமக்கு 1 லட்சம் உண்டா கூட என்ன ஆகாது, பத்தாது. ஏன்னா இதான் இயற்கை. என்ன நம்ம கனவு எங்கேயோ இருக்குது, நம்ம கனவு எங்கேயோ இருக்குது. ஆனால் இருக்கிறதுல ஏழைக்கு, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, கர்த்தருக்கு இப்படி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ எந்த அளவில் அளக்கிறியோ அந்த அளவில் கர்த்தர் உன்னை அளப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஏதோ கடமைக்காக கொடுத்த அப்படின்னா கடமைக்காக ஆண்டவர் கொடுத்துருவார், கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். இன்னைக்கு இந்த உலகத்துல நாம் வறுமையை போக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, நான் சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும். இரண்டாவது, நான் எந்த வேலை கிடைச்சாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். வேலை செய்வதற்கு எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். நியாயமா சம்பாதிக்கணும், அநியாயமா சம்பாதிக்க கூடாது. நேர்மையாக நடக்க வேண்டும், வாரி இறைக்க வேண்டும், தான தர்மம் பண்ண வேண்டும். அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நம்மை வறுமையிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஆமென். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய வறுமை போக வேண்டும் என்று சொன்னால் நாம் நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், தாராளமாக கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம்னா கர்த்தர் நம்மை வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, நாங்கள் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடையாதபடி ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அந்த வருமானத்திலே அதை ஏழைகளுக்கும் கொடுத்து தான தர்மம் பண்ணி உம்மையும் கனம் பண்ணி உமக்கும் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே விருத்தி அடைவதற்கு எங்கள் தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இருதயத்தை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சிந்தையாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவரே இந்த உலகத்திலே வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே இவர்கள் வாரி இறைத்து விருத்தி அடைய ஆண்டவர் உதவி செய்வீராக. பிசினித்தனம் பண்ணி வறுமை அடையாதபடி ஆண்டவர் இவர்களை பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இருதயத்தை, உம்முடைய சிந்தனையை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சுறுசுறுப்புள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. நீதியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பாதுகாருங்க, வழி நடத்துங்க, எல்லா தீமைக்கும் கர்த்தர் விலக்கிக்காருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.